வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். எல்லாரும் வீட்டில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பருப்பு வச்சு ஒரு சூப்பராக ரெசிபி பண்ண போகிறோம். அது ஆந்திரா ஸ்டைலில் பண்ணுற ரெசிபி. அது என்ன கேட்டிங்கன்னா டொமேட்டோ பப்பு. இந்த டொமேட்டோ பப்பு வந்து பார்த்திங்கன்னா இல்லை பருப்பை போட்டு யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து பாசிப்பருப்பும் வந்து இதில் சேர்த்துருக்கோம். எதுக்காக பாசிப்பருப்பு சேர்க்குறீங்கன்னா கொஞ்சம் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், ரைஸோடு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதே டைமில் இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் தால் அதிகமாக பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் சப்பாத்தி, அப்புறம் தோசை, இட்லியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். அதனால் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த டொமேட்டோ பப்போட தொட்டு சாப்பிட்றதுக்கு உருளைப்பட்டாணி மசாலாக்கு. இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பச்சை பட்டாணி போட்டு மசாலா போட்டு நல்லா ட்ரையாக சுக்கா ஸ்டைலில் பண்ணுவோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அகோரா ரைஸ் குக்கரை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இந்த அகோரா குக்கர் எப்படி யூஸ் பண்ண சொல்லி நம்ம சேனலில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அது மல்டிபிள் ஆப்ஷன்ஸாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போனால் இந்த டொமேட்டோ பப்புக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்க போகிறோம். டொமேட்டோ பப்புக்கு தேவையான பொருட்கள், அதாவது தக்காளி பருப்புக்கு தேவையான பொருட்கள்: பருப்பு 1 கப்பு, பாசிப்பருப்பு 3/4 கப்பு, தக்காளி 6 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், இடிச்ச பூண்டு 15 பல்லு, முழு பூண்டு 20 பல்லு, பச்சை மிளகாய் 2லேருந்து 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 4 நம்பர், சீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 4 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க அகோரா ரைஸ் குக்கரை யூஸ் பண்ணி தான் இந்த தாலை பாயில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அகோரா ரைஸ் குக்கரில் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா, இந்த பருப்பும் பாசிப்பருப்பும் குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கணும். அதுக்கு பிறகு வாஷ் பண்ணி இந்த மாதிரி பாயில் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி. இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 3 தக்காளி யூஸ் பண்ணுறோம். மீதி தக்காளி அதுக்கப்புறமா யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, முழு பூண்டு. இந்த இடத்துல முழு பூண்டு போடுறோம். இடித்த பூண்டு வந்து தாளிப்பில் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் முழு பூண்டு இந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சொன்னால் பார்த்தீங்களா, அதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் இந்த இடத்துல போட்டாச்சு. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தேவையான தண்ணி ஊற்றுறோம். இந்த பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நான் குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 கப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பருப்பு போடுறீங்கன்னு, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பட்டன். அதுக்கு பிறகு ஸ்டீமிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஸ்டீமிங் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே 10 நிமிஷம் இருக்கும். ஆனால் 10 நிமிஷம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படும். அதனால் 20லேருந்து 30 நிமிஷம் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாலை செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பருப்பு நல்லா வெந்திருக்கும். அதாவது அந்த தக்காளி, அந்த பூண்டு, பருப்பு எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா வெந்திருக்கணும், கெட்டியாக இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த தாலை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதே அகோரா ரைஸ் குக்கர்லேயே டெம்பரேச்சர் போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் எண்ணெய், நெய் போட்டிருக்கோம். இந்த எண்ணெயும் கீயும் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஷார்ட் ட்ரைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எண்ணெய் சூடாகணும். அதாவது நெய்யும் எண்ணெயும் சூடானால் தான் தாளிப்பு போட முடியும். அதுக்கப்புறம் கடுகு, சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு இடித்த பூண்டு போட்டிருக்கோம். இந்த மாதிரி இடித்த பூண்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது என்ன வேணும், நல்லா வாசனை கொடுக்கும். அதனால இடித்து போட்டிருக்கோம். சரிங்களா? அதுக்கு பிறகு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம். இந்த மாதிரி டொமேட்டோ பப்பு, அதாவது தக்காளி பப்பு நீங்கள் வீட்டில் பண்ணும்போது வெங்காயத்தோட அளவு அதிகமாக இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போது இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் போட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் ஆகும் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம் லைட்டாக வதங்கியிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி. ஃபஸ்ட்டு 3 தக்காளி போட்டோம், மீதி தக்காளி பத்தில் யூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சொன்னால் பார்த்தீங்களா, அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இப்போது மசாலா வதக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். இதோட மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ரெசிபி பண்ணும்போது வந்து கொஞ்சம் அந்த மசாலா வேகிறதுக்காக நீங்கள் பக்கத்தில் நிற்க வேண்டியதில்லை. மற்ற வேலை எதனா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். அதனால தான் இன்றைக்கி இந்த அகோரா ரைஸ் குக்கரை யூஸ் பண்ணி தான் இந்த ரெசிபி பண்ணுறோம். அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு ஷார்ட் கிரைன்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி திருப்பி இந்த மசாலாவை குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் இந்த மசாலா பார்த்திங்கன்னா அந்த தக்காளி நல்லா வதங்கி இது மாதிரி ரெடியாக இருக்கும்.
இதுக்கப்புறம் ஏற்கனவே வேக வச்ச அந்த பருப்பு, பருப்பும் பாசி பருப்பும் இந்த மசாலாவோட போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு தண்ணி. இந்த இடத்துல தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதிகமான தண்ணி வேண்டாம், தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி யூஸ் பண்ணணும். அதாவது கொஞ்சம் கெட்டியான பக்குவத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா நீங்கள் சாம்பார் மாதிரி கான்செப்டில் போய்டும், அப்போ நல்லா இருக்காது. இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பியும் குக்கரோட மூடியை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும் சொல்லி விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டொமேட்டோ பப்பு ரெடி. கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி, இதுக்கப்புறம் பெருங்காயம் கடைசியாக போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதனால தான் கடைசியாக பெருங்காயம் யூஸ் பண்ணுறோம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி சுட நீங்கள் வீட்டில் வெள்ளை சாதம் ரெடி ஆகிடுச்சுன்னா போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்தளவுக்கு பிரமாதமான ஒரு ரெசிபி தான் இந்த தக்காளி பப்பு. இதோட தொடர்ந்து பார்க்க போகிற ரெசிபி என்னங்கன்னா உருளை பட்டாணி மசாலா. இந்த உருளை பட்டாணி மசாலா வீட்டில் பண்ணுறதுக்கும் கல்யாண மண்டபத்தில் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. இன்றைக்கி நம்ம பார்க்க போது கல்யாண மண்டபத்தில் பண்ணுற அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா பார்க்க போகிறோம். உருளை பட்டாணி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, பச்சை பட்டாணி 100 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 2 நம்பர், இடிச்ச பூண்டு 15 பல்லு, பச்சை மிளகாய் 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 2 நம்பர், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த உருளை பட்டாணி மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க அகோரா ரைஸ் குக்கரை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதனால் சமைக்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடு பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றின பிறகு நீங்கள் அகோரா குக்கரோட மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் ட்ரைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் சூடாகிடும். அதுக்கு பிறகு நீங்கள் தாளிப்பை போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது, கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு போட்ட உடனே பொரிஞ்சு வர டைமில் இடித்து வச்சுருக்க இந்த பூண்டு போடுறோம். இதுக்கப்புறம் காய்ஞ்ச மிளகாய் 1-2 உடச்சி போடுறோம். அதே டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை, பொடிசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம். இந்த இடத்துல வெங்காயத்தோட தன்மை வந்து கம்மியாக தான் இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த தக்காளி கூட இருந்தால் தான் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி குக் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் வெங்காயம் கம்மியாக போட்டிருக்கோம். இந்த வெங்காயத்தோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய். அதிகமான பவுடர் மசாலா போட்டால் நல்லா இருக்காது. அதனால் பேலன்ஸ் பண்ணி பச்சை மிளகாவும் இதில் போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா பதங்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மூடி க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பியும் ஷார்ட் ட்ரைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வதக்கட்டும்னு சொல்லி விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் வதங்கியிருக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, மீதி உள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட ஆரம்பிக்கிறோம். அதாவது தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியாத்தூள், உப்பு, தேவையான பவுடர் மசாலா எல்லாத்தையும் நம்ம போட்டுறோம். இந்த மாதிரி பவுடர் மசாலா தனித்தனியாக போடுறதுக்கு என்ன காரணம்னா, உங்களுக்கு நல்லா கலர் கொடுக்கும். இதுவே வந்து வீட்டில் இருக்க குழம்பு தூள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரே மாதிரி கலர் தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதுக்கேற்ற மாதிரி ஸ்பைசஸ் பவுடர் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஸ்பைசஸ் பவுடர்லாம் போட்ட பிறகு அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மசாலாவை திருப்பி குக் பண்ண போகிறோம். அதனால் திருப்பி மூடி க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டீமிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஒரு 10 நிமிஷம் காட்டும். உங்களுக்கு வேணால் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நல்லா வெந்திருக்கும். பார்த்தீங்களா? இந்த வெங்காயம் தக்காளி மசாலா நல்லா வதங்கியிருக்கு. இந்த மாதிரி தான் ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அடி பிடிக்காது. வீட்டில் நம்ம நார்மலாக பண்ணும்போது பக்கத்துலேயே நிற்கணும். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் அடுத்த வேலையை கூட முடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி சமையலை கவனிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு, பர்டிகுலராக இந்த ரெசிபிக்கு உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது தோலோடு வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு தோலை பீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேஷ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி போடுறோம். அந்த மேஷ் பண்ணி போடும்போது ரொம்ப ஃபைனாக மேஷ் பண்ணோன்னா ஒன்றும் பாதி அங்கங்கே முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வேக வச்ச பச்சை பட்டாணி. இந்த இடத்துல காஞ்ச பட்டாணி யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேண்டாம். பச்சை பட்டாணி கொடுக்குற டேஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு வந்து காஞ்ச பட்டாணி கொடுக்காது. அது மட்டும் இல்லை, காஞ்ச பட்டாணி வேக வச்சிங்கன்னா அந்த ஸ்டாக் வாட்டர்லேயே வந்து எல்லாமே போயிடும். அதனால் பச்சை பட்டாணி யூஸ் பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறம் மீதி உள்ள உருளைக்கிழங்குல போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம்.
அதே டைமில் 1-2 உருளைக்கிழங்கு முழுசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி மேஷ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடிச்சின்னா இந்த மாதிரி மசாலா நல்லா ப்ராப்பராக ரெடியாக இருக்கும். திருப்பி நம்ம க்ளோஸ் பண்ணி அந்த ஸ்டீமிங் ஆப்ஷனை ஒரு 5 நிமிஷம் விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா கருமையாக மேரேஜ் ஃபங்க்ஷனில் பண்ணுற மாதிரி இந்த உருளை பட்டாணி மசாலா ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ப்ராப்பரான ரேஷியோ, இந்த தக்காளி எவ்வளோ பண்ணணும், வெங்காயம் எவ்வளோ பண்ணணும், மசாலா எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. எனக்கு இந்த டொமேட்டோ பப்புவும் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவும் எப்படி பண்ணுற எல்லாத்தையும் வச்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் இந்த அகோரா ரைஸ் குக்கரை யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரே பாத்திரத்தில் சட்டு நீங்கள் வீட்டில் பண்ணலாம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபிஸ் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.